மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. வணக்கம் நண்பர்களே. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து திராவிடர் கழக நிறுவன தலைவர் பெரியாரை மிக கடுமையாக விமர்சித்து வந்தார். இதன் அடிப்படையில் அவர் மீது ஏராளமான வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே காவல் நிலையங்களில் தொடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த வழக்குகள் தொடர்பாக அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டது. அந்த சம்மனில் அவர் ஆஜராகாமல் அவரது வழக்கறிஞர் ஆஜராகி வந்தார். இப்படிப்பட்ட வழக்குகளில் ஆஜராவதன் மூலம் தனக்கு அரசியல் செல்வாக்கு உயரும், இந்த வழக்குகளில் என்னை கைது செய்தால் கூட அது எனது அரசியலுக்கு மேலும் சாதகமாகத்தான் அமையும் என்று வெளிப்படையாகவே சீமான் கூறி வந்தார். ஆனால் அந்த வழக்குகளில் அவரை குறிவைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 12 வருட பழைய வழக்கான நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் அடிப்படையிலான வழக்கில் சீமான் மீது சட்டத்தின் பிடி இறுகி கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. அதிலும் குறிப்பாக சீமான் மீதான இந்த வழக்கில் 3 மாதங்களுக்குள் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் போலீசார் மிக தீவிரமாக விஜயலட்சுமி சீமான் மீது கொடுத்த பாலியல் புகார் வழக்கை விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர். குற்றப்பத்திரிகை தயார் செய்யும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். என்ன வழக்கு இது, அது எப்படி பயணப்பட்டது, இப்போது எங்கு வந்து நிற்கிறது என்று பார்ப்போம். நடிகை விஜயலட்சுமி கிட்டத்தட்ட 2000ஆவது ஆண்டிலே, அந்த 2000, 2001, 2002 இது போன்ற ஆண்டுகளிலே தமிழ் திரையுலகில் மிக பரவலாக ஒரு கவனம் பெற்றவர். அவருக்கும் அப்போது முழு சினிமாக்காரராக இருந்த சீமானுக்கும் இடையே சில தொடர்புகள் ஏற்பட்டன. கிட்டத்தட்ட 2010 சீமான் நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு சீமான் மீது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி ஒரு பாலியல் புகார் அளிக்கிறார். ஏன் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அளிக்கிறார் என்றால், அப்போது சீமான் வசித்தது வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான், அதாவது வளசரவாக்கத்தில் தான் அவர் வசித்தார். அந்த அடிப்படையில் சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த அந்த புகாரில் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி என்னோடு பலமுறை உறவு வைத்துக் கொண்டார், என்னை நம்ப வைத்து என்னை ஏமாற்றி விட்டார், இப்போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவர் முடிவெடுத்துள்ளார் என்று அந்த புகாரில் விஜயலட்சுமி கூறியிருக்கிறார். அப்போது 2011 தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக சீமான் பிரச்சாரம் செய்கிறார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற அவரது கோஷம் அப்போது ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் முக்கியமாக பேசப்பட்டது. 2011ஆம் ஆண்டு 2009 நடந்த ஈழத்தமிழர் படுகொலை, 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் உள்ளிட்ட மிகப்பெரிய காரணிகளால் திமுக பெரிய தோல்வியை சந்திக்கிறது. 2011 அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. இந்த நிலையில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லி வாக்கு கேட்டு அதிமுகவும் வெற்றி பெற்றுவிட்ட அந்த நிலையில் சீமான் மீதான அந்த பாலியல் புகார் அப்படியே வைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் 2012ஆம் ஆண்டு விஜயலட்சுமி தானாகவே முன்வந்து அந்த புகாரை வாபஸ் வாங்கிவிட்டார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் சீமான் அடுத்தடுத்த அரசியல் அவதாரம் எடுக்கிறார். நாம் தமிழர் இயக்கம் என்பது நாம் தமிழர் கட்சியாக மாறுகிறது. அவருக்கென்று ஒரு அரசியல் அடையாளம் உருவாகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அவ்வப்போது சீமான் மீது குற்றம் சாட்டி விஜயலட்சுமி அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு வந்தார். என்ன அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, என்னை மிரட்டுறாரு, எனக்கு காசு கொடுத்தாங்க, இப்போ என்னையே மிரட்டுறாங்க என்றெல்லாம் விஜயலட்சுமி தொடர்ந்து வீடியோக்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்தார். சீமான் தரப்பினரும் விஜயலட்சுமியை நேரடியாகவும் சரி ஊடகங்களிலும் சரி எச்சரித்து வந்தனர். இப்படிப்பட்ட இந்த நிலையில் 2023 கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கழித்து மீண்டும் சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் விஜயலட்சுமி ஒரு புகாரை கொடுக்கிறார். என்னை சீமான் ஏமாற்றிவிட்டார், நான் அவரால் கிட்டத்தட்ட 7 முறை அபார்ஷன் செய்திருக்கிறேன், இதற்கெல்லாம் அவர்தான் காரணம், என்னோடு வாழ முடியாது என்று தொடர்ந்து என்னை ஒதுக்கி வைத்தார். இப்போது அவரும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சிலரும் என்னை மிரட்டுகிறார்கள், எனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், சீமான் மீதும் அந்த மதுரையை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2023 மேலும் ஒரு புகாரை விஜயலட்சுமி சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் கொடுக்கிறார். அப்போது விஜயலட்சுமிக்கு ஆதரவாக வீரலட்சுமி, தமிழர் முன்னேற்றப்படை என்ற இயக்கத்தை நடத்தி வருகிற வீரலட்சுமியும் சேர்ந்து கொண்டார். அப்போது சீமானை பற்றி வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் பேசிய பேச்சுக்கள் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் அந்த புகாரின் பேரில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என்று போலீசார் சம்மன் அனுப்புகிறார்கள். முதல் சம்மனுக்கு அவர் ஆஜராகவில்லை, அவருடைய வழக்கறிஞர்கள் தான் ஆஜரானார்கள். 2வது முறையும் போலீஸ் சம்மன் அனுப்புகிறது.
அதற்கு பிறகு திடீரென இந்த விஜயலட்சுமியிடமும் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். அவர் சொன்ன இந்த புகார்களின் அடிப்படையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விஜயலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுகிறது. சீமானால் நான் அபார்ஷன் செய்தேன் என்று அவர் கூறியிருக்கிற அந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் போலீஸிடம் வாக்குமூலம் கொடுத்தால்தான் அது மிரட்டி வாங்கப்பட்டது என்று சொல்வார்கள் என்ற அடிப்படையில் வலசரவாக்கம் காவல் நிலைய அந்த பகுதியை உள்ளடக்கிய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேஜிஸ்ட்ரேட்டிடம் விஜயலட்சுமி நேரில் ஆஜராகி 164 ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை பெண் நீதிபதி பவித்ராவுடைய அறையிலே இருந்து விஜயலட்சுமி அவரிடம் தனக்கும் சீமானுக்கும் இடையேயான அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போது வரையிலான என்னென்ன விவகாரம் என்பது பற்றி மிக விரிவாக ஒரு பெண் என்ற அடிப்படையில் எந்த விதமான தயக்கமும் இன்றி வெளிப்படையாக எடுத்துரைத்துள்ளார். அது அவருடைய வாக்கு மூலமாக பதிவு செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்னமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் சீமானுக்கு அடுத்த சம்மன் கொடுக்குறாங்க. அடுத்த சம்மனுக்கு அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவதற்கு முன்பாகவே விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிடுகிறார். நான் சீமானுக்கு எதிராக கிட்டத்தட்ட 10 வருஷமாக தொடர்ந்து போராடுறேன். ஆனால் எனக்கு யாரும் நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. வீரலட்சுமி அக்கா மட்டும்தான் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கும் என்னால் சில பிரச்சனைகள் வருது. அதனால் நான் இனிமேல் இந்த சட்ட போராட்டத்தை விட்டுடுறேன். நான் சீமான் மீதான புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் இனிமேல் சென்னை பக்கமே வரமாட்டேன். என்னை விட்டுருங்க. இந்த பெண் பாவம் உங்களை சும்மா விடாது என்றெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு சில வீடியோக்களை வெளியிட்டார். அப்போதும் சீமான் மீதான புகாரை வாபஸ் வாங்கி கொண்டு போய்விட்டார். இது 2023. இதற்கு பிறகு சீமான் என்ன செய்கிறார் என்றால் 2011 கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிவிட்டார். 2023 வாபஸ் வாங்கிவிட்டார். இந்த அடிப்படையில் சீமான் விசாரணைக்கு ஆஜரானார். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தன்னுடைய வழக்கறிஞரும் தன்னுடைய மனைவியுமான கயல்விழி அவர்களோடு சேர்ந்து சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார். அப்போது காவல் நிலையத்தில் ஆஜராகிவிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் மிக உற்சாகமாக பேசினார். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு திமுக காங்கிரஸ் ஆகியவை இணைந்து தான் விஜயலட்சுமியை வைத்து இந்த புகாரை அன்னைக்கு கொடுக்க வச்சாங்க. நான் வந்து அவங்களுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சேன் என்பதற்காக என் மீது அந்த புகாரை கொடுக்க வச்சாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த புகாரின் உண்மைத்தன்மை பற்றி அந்த அம்மா விசாரித்தாங்க. ஆனால் அதில் உண்மைத்தன்மை இல்லாததால் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். இதன் பிறகு விஜயலட்சுமி அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டார். அதற்கு பிறகு எடப்பாடி ஆட்சியிலும் இந்த புகாரை விசாரிக்குமாறு பல அழுத்தங்கள் போலீஸுக்கு வந்தன. ஆனால் அப்போதும் இந்த புகாரில் உண்மை இல்லை என்று சொல்லி அந்த புகாரை விசாரிக்க மறுத்துவிட்டார்கள். அவரும் வாபஸ் வாங்கிவிட்டார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக மீண்டும் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து இதை தூசு தட்டி எடுத்து வருகிறார்கள். 7 முறை அபார்ஷன் 8 முறை அபார்ஷன் என்பதெல்லாம் நகைச்சுவையாக இருக்கிறது என்று சீமான் அப்போது பதில் சொன்னார். அப்போது விசாரணையில் என்னிடம் விஜயலட்சுமி உங்களுக்கு பணம் நகையெல்லாம் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று கேட்டார்கள். எனக்கு அப்படிலாம் எதுவும் அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னேன் என்பது உள்ளிட்ட விவரங்களெல்லாம் அவர் அன்றைக்கு செய்தியாளர்களிடம் வெளிப்படையாக பேசினார். விஜயலட்சுமி தன் மீது கொடுத்த பாலியல் புகார் தனக்கு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு நெருக்கடியை கடந்த 10 வருடங்களாக அளித்து கொண்டே இருக்கிறது என்ற சிக்கலில் இருந்த சீமான் விஜயலட்சுமி அந்த புகாரை வாபஸ் பெற்றவுடன் சற்று நிம்மதி அடைந்தார். இதையடுத்து தான் அவராகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் அந்த புகாரின் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமானாக போய் ஒரு மனுவை போட்டார். அந்த மனுவின் மீதான தீர்ப்பு தான் இன்று சீமானின் கழுத்தை சுற்றும் பாம்பாக வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு விசாரணை கட்டங்களில் விசாரித்தது. இறுதியாக அந்த வழக்கு நீதிபதி இளந்திரன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி 1 வாரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எங்களுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார்கள், அதனால் இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று சீமான் தரப்பினர் நீதிபதியிடம் வேண்டுகோள் வைத்தனர். அப்போது கண்டிப்பாக நீதிபதி பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன், அன்றே தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறினார். இந்த வழக்கில் சீமான் என்ன சொன்னார்? என் மீது அரசியல் ரீதியாக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமி என்பவர் என் மீது கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிவிட்டாலும் போலீசார் இந்த வழக்கை தொடர்ந்து உயிர்ப்பாக
அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் நான் தொடர்ந்து திராவிட இயக்கத்தையும் திராவிட அரசையும் இந்த திமுக அரசையும் எதிர்த்து பேசி வருவதால் இதை எனக்கு எதிரான ஆயுதமாக இந்த வழக்கை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் சீமானோட பிரயர். ஆனால் இதிலே தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞரும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயலட்சுமி புகாரை வாபஸ் பெற்றது உண்மைதான். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையில் வாபஸ் பெற்றார்? அவர் மனமுவந்து 100% ஒப்புதலோடு இந்த புகாரை அவர் வாபஸ் வாங்கவில்லை. அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார். அவர் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் வாபஸ் வாங்கியிருக்கிறார். மேலும் இது மிக சீரியஸான பாலியல் வன்கொடுமை வழக்கு. புகார்தாரரே பின்வாங்கினால் கூட அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு சட்டத்துக்கு இருக்கிறது என்று தமிழக அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. இந்த அடிப்படையில் அப்போது நீதிபதி ஒரு கேள்வியை கேட்டார். விஜயலட்சுமி சீமானின் முதல் மனைவியா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு பிறகு இந்த வழக்கை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தீர்ப்போடு ஒத்திவைத்தார். அந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தான் நீதிபதி இளந்திரையன் அளித்த அந்த தீர்ப்பு மிக பரபரப்பாக இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அதாவது விஜயலட்சுமி தனது புகாரை திரும்ப பெற்றால் கூட பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் சீமானுக்கு எதிரான புகாரை காவல்துறை விசாரிக்க வேண்டும். மிரட்டலின் அடிப்படையில் தான் சீமானுக்கு எதிரான புகாரை விஜயலட்சுமி வாபஸ் வாங்கியிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை புகார் என்பது மிக தீவிரமானது. அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது. விஜயலட்சுமி தனது வாக்குமூலத்தில் கூறிய புகார்கள், அதாவது திருவள்ளூர் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் அளித்துள்ள 164 ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் மிகவும் சீரியஸானவை. இந்த வழக்கையெல்லாம் ஆராய்ந்ததில் விஜயலட்சுமி மீது சீமானுக்கு எந்த காதலும் இல்லை. அவர் குடும்பம் மற்றும் சினிமா பிரச்சனைக்காக தன்னிடம் வந்தபோது விஜயலட்சுமி சீமான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் குறிப்பிட்டு இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும். 3 மாதங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் போலீஸுக்கு சொல்கிறார். 3 மாதத்தில் இந்த வழக்கை விசாரித்து முடித்து விசாரணை அறிக்கையை, அதாவது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் நீதிபதி இளந்திரையன். சீமான் மீது 200க்கும் மேற்பட்ட புகார்கள், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் பெரியார் விவகாரத்தில் அவர் மீது பதியப்பட்டிருந்தாலும் போலீசார் அதிலெல்லாம் சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தாமல் இந்த விஜயலட்சுமி வழக்கில் இப்போது தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன நடக்கும்? இப்போ நீதிபதி உத்தரவு போட்டார். அடுத்து போலீஸுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று போலீஸ் வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது விஜயலட்சுமி வெறும் புகாரை மட்டும் கொடுக்கவில்லை. அந்த புகாரோடு வீடியோக்கள், தனக்கும் சீமானுக்கும் இடையில் நடந்த ஃபோன் உரையாடல்கள், ஃபோட்டோக்கள் என்று பல்வேறு ஆதாரங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். போலீஸிடமும் அவர் கொடுத்திருக்கிறார். மேஜிஸ்ட்ரேட்டிடம் வாக்குமூலம் அளித்த போதும் இந்த ஆதாரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் விஜயலட்சுமி கொடுத்த வீடியோக்களின்படி சில விசாரணைகளை, அறிவியல் ரீதியாக சில சோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலில் அந்த வீடியோவில் இருப்பது சீமான் தானா என்பது பற்றிய விசாரணை நடத்தப்படும். அதுக்கு சீமானுடைய குரல் பரிசோதனை நடத்தப்படும். அடுத்ததாக சீமானுக்கும் தனக்கும் இருந்த உறவின் காரணமாக நான் கிட்டத்தட்ட 7-8 முறை அபார்ஷன் செய்திருக்கிறேன் என்று அந்த புகாரில் கூறியிருக்கிறார். இதுவும் மிக சீரியஸான புகார். இந்த அடிப்படையில் சீமானுக்கு ஆண்மை பரிசோதனை நடத்த வேண்டியதும் இந்த வழக்கின் விசாரணைக்காக அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் அந்த சோதனையும் சீமானுக்கு நடத்தப்படும். இது சம்பந்தமாக சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். அவர் விசாரணைக்கு ஆஜராகும் போது விசாரணையும் நடத்தி முடித்துவிட்டு அறிவியல் பூர்வமான இந்த மருத்துவ சோதனைகளும் சீமானுக்கு நடத்தப்படும் என்று சொல்கிறார்கள் காவல்துறை வட்டாரத்தில். ஆக தன் மீதான இந்த வழக்கை ரத்து செய்யுமாறு சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கே அவருக்கு எதிராக இன்று அவர் கழுத்தை சுற்றும் பாம்பாக நிற்கிறது என்று போலீஸ் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் வட்டாரத்திலும் சொல்கிறார்கள். சீமான் தரப்பில் இது பற்றி கேட்டபோது திமுக அரசு ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது பெரியார் பற்றிய விமர்சனங்கள், அது தொடர்பான வழக்குகளெல்லாம் விசாரித்து அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தால் சீமானுடைய இமேஜ் உயரும். அதாவது அவர் திராவிடத்துக்கு எதிரானவர் என்ற அவருடைய அந்த கொள்கைக்கு அது ஒரு பரப்புரையாக அமைந்துவிடும் என்பதால் அதை தொடாமல் விஜயலட்சுமி விவகாரத்தை
மிக திட்டமிட்டு கச்சிதமாக காய் நகர்த்தி இந்த மாதிரி விசாரணை இப்போ பண்ணிட்டு வராங்க. இதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று சீமான் தரப்பினர் கூறுகிறார்கள். போலீஸ் வட்டாரத்தில் இந்த குற்றச்சாட்டு பற்றி கேட்டபோது எங்களுக்கு இதில் எந்த அரசியலும் இல்லை, நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறதோ அதன்படி தான் இந்த விசாரணை போகிறது. உயர்நீதிமன்றத்துக்கு சீமான் சென்றிருக்கவில்லை என்றால் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை இட்டிருக்க வாய்ப்பில்லை. எனவே இதற்கு சீமானும் ஒரு வகையில் காரணம் என்று போலீஸ் வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இந்த வழக்கில் சீமான் அடுத்தடுத்து சம்மன் அனுப்பப்பட்டு அழைக்கப்படுவார். அப்போது அவர் விசாரணைக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கப்படுவார். அதுதான் அடுத்தடுத்த வாரங்களில் மிக பரபரப்பாக பேசப்படும் என்று தெரிகிறது. இந்த நிலையில் விஜயலட்சுமி லேட்டஸ்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, இதுபோல் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அறிந்தேன், அந்த நீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்று விஜயலட்சுமியும் லேட்டஸ்டாக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். வணக்கம். சீமான் மேலே நான் கொடுத்த பாலியல் வழக்கை குவாஷ் பண்ண சொல்லி சீமான் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அது ஒரு பாலியல் வழக்கு, அதை குவாஷ் பண்ண முடியாது, அதை விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் அப்படின்று இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்திடுறேன். எனவே இது அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த வழக்கு சீமானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றே தெரிகிறது. நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.